விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு தரணிதரன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இது சொல்லாட்சியா செயலாட்சியா? வெறும் சொல்லாட்சி அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளின் பார்வை, செயலாட்சி அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எப்படி இருந்தது 3 ஆண்டு கால ஆட்சி? ஆதாரத்தை வச்சு நாங்கள் சொல்கிறோம் சார். டேட்டா இருக்குது சரிங்களா. நம்ம முன்னாடி இருந்த காலத்தையும் இப்போ இருக்க காலத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். நான் ஒவ்வொரு விஷயமா வரேன். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தமிழ்நாடு 2021க்கு முன்னாடி 15வது இடத்துக்கு மேலே இருந்தது. நம்ம ஆட்சி 6 மாதத்தில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் 15வது இடத்துலேருந்து நம்ம 5வது இடத்துக்குள்ளார வந்திருக்கோம். ரெண்டாவது இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது இல்லையா, நெட் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஆட்சிக்கு 1 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது. 5-6 வருஷமாக அது குஜராத் தான் அந்த இடத்த அடைஞ்சிட்டு இருந்தாங்க. நெட் ஹையஸ்ட் இன்க்ரீஸ்னால் போன முந்தைய வருஷத்தோட ஹையஸ்ட்டாக இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாநிலத்தில் வருது, ஹிந்துலையும் ஒரு கட்டுரையாக வந்தது. அது 2வது. 3வது நிறையா தொழில் துறைகளை ஈர்க்கிற குறியீடு, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், நித்தி ஆயோக். நான் சொல்லிங்க, நித்தி ஆயோக் சொல்கிறது தமிழ்நாடு முதல் இடத்தை அடைஞ்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு முதல் இடத்தை அடைஞ்சிருக்கு. டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு முதல் இடத்தை அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி லெதர், எண்ணற்ற செக்டர்ஸ். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்னா புத்தொழில். நாம் இளைஞர்களை தொழிலாக்கணும். அந்த ஸ்டார்ட் அப்பில் தமிழ்நாடு 2021க்கு முன்னாடி ஒன்றிய அரசோட ரேங்கிங், மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸோட ரேங்கிங் படி 20வது இடத்துக்கு மேலே இருந்தோம் பீகாரோட. அது ஒரு 2-3 கட்டுரையாக வந்தது. தமிழ்நாடு எப்படி இவ்வளோ முன்னிலையான மாநிலம், புத்தொழிலில் பின்னாடி போயிருச்சு அப்படின்னு பேசினா. நம்ம ஆட்சி ஒரே வருஷத்தில் அந்த ஸ்டார்ட் அப்போட ரேங்கிங் 6வது இடத்துக்கு வந்தோம். போன வருஷம் பார்த்தா முதல் இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி 2017 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 2400 புத்தொழில் நிறுவனங்கள் தான் துவங்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம ஆட்சிக்கு 3 வருஷத்தில் 4000 புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ். அதுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா திராவிடன் மாடல் இருக்குது. திராவிடன் மாடல் என்னென்னா, இந்தியாவிலே முதல் முறையாக எந்த அரசும் செய்யாதவாறு பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் புத்தொழில் அதிபர்கள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கிராண்ட் ஒதுக்கணும். எவ்வளவு? 50 கோடி கிராண்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்புக்கும் 50 லட்சத்துலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடன் அதிகரிச்சிச்சு. இது பொருளாதாரம் புரியாதவங்க சொல்கிறது. ஏன்னா கடனுங்கிறது எப்பயுமே ஜிடிபியோட கம்பேரிசன் தான் சொல்லணும், உள்நாட்டு உற்பத்தியோட. ஸோ அந்த ஜிடிபி நம்ம 2014 ஆட்சி விட்டு போனும்போது டெட் டு ஜிடிபி ரேஷியோ கிட்டத்தட்ட 17% தான் இருந்தது, இந்தியாவிலே கம்மி. அதை அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 27% போச்சு. அதை கடுமையான கொரோனா காலகட்டத்திலையும் வருவாய் பற்றாக்குறையும் குறைச்சோம், நிதி பற்றாக்குறை குறைச்சோம். டெட் டு ஜிடிபி ரேஷியோ 24% கொண்டு நிறுத்தியிருக்கோம். 4% கிட்ட டெட் டு ஜிடிபி குறைச்சிருக்காங்க. நிறைய பேர் கடன் அப்சல்யூட்டா பேசுவாங்க. ஆனால் நான் சொல்றது, நீங்கள் வருமானம் எவ்வளவோ அதை வச்சு தான் நீங்கள் கடனை பார்க்கணும் அப்படிங்கிறது. ரைட். இல்லை, நிறைய பட்டியல் போடுறீங்க. தொழில் வளர்ச்சி குறியீடு, தமிழ்நாடு எப்படி முன்னேறிய மாநிலமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அதை கடந்து விமர்சனங்களோட நான் அந்த கேள்வி அணுகலாம்னு நினைக்கிறேன். இப்போ 3 ஆண்டு காலத்தில் நிறைய விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இன்னும் குறிப்பாக சொல்கிறாங்க 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதில் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீட்லேருந்து கேஸ் மானியம் 100 ரூபாய் தருவோம், இதெல்லாம் பட்டியல் போட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்குறாங்கல்ல. நீங்கள் நிறைவேற்றியது ஒரு பக்கம் பட்டியல் போட்டாலும் நிறைவேற்றாதது குறித்த கேள்விகளுக்கு என்ன பதில்? சார், கிட்டத்தட்ட 500 சொச்சம் மேனிஃபெஸ்டோவில் வாக்குறுதிகள் இருக்குது. அதில் நாங்கள் மோர் தென் 95% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதான் தலைவர் அவர்களும் சொல்கிறாங்க. இப்போ பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 சொன்னதில் 19 90% செய்யலை. அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் ரைஸை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் இன்றைக்கும் எடுத்து பாருங்கள், இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தோட தமிழ்நாட்டை தான் மின்சார விலை கம்மி, 100 யூனிட். அதுதான் நடுத்தர ஏழை மக்கள்லாம் பயன்படுத்துறது. அதுக்கு காசு இல்லை, அது அவங்களுக்கு இலவசம். அதே மாதிரி விவசாயிகள் முன்னாடி இருந்தது இன்னும் தொடருது. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கனெக்ஷன் தராமல் வச்சிருந்தாங்க. அதை நாம் கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெருசாக எதுவுமே எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் ரைஸில் அது இன்க்ரீஸ் ஆகல. யாரை பாதிச்சிருக்குன்னா, பணக்காரர்கள் 500 யூனிட்டுக்கு மேலே 600 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பாதிச்சிருக்கு. ஆனால் அப்பயும் அதுவுமே இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தினோட தமிழ்நாட்டை தான் கம்மி. இது ஒப்பீட்டோட நம்ம வெளியுறவு தொழில் நிறுவனங்கள் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வர பார்வைகளை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ என்னன்னா, நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். மற்ற மாநிலங்களோட எந்த மாநிலத்தில் கம்மி மின்சார விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தான் கம்மி, ரொம்ப கம்மி. அது நம்ம அதுவும் நடுத்தர மக்கள், ஏழை மக்களை ஓரளவுக்கு ஒரு துளி கூட தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த உயர்வெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா, ஆடம் ஸ்மித்னு ஒருத்தர் சொல்லுவார், உலக புகழ்பெற்ற எக்கனாமிஸ்ட், பொருளாதார அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான்.
டாக்ஸேஷனா ஒன்றும் கிடையாது. யூ ஷுட் நோ ஹூம் டு பிளக் ஃப்ரம் அண்ட் ஹூம் டு கிவ். யார்கிட்ட இருந்து எடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்றாங்கன்னா ஏழைங்கிட்ட இருந்து பிடுங்கி பணக்காரர்கள் கொடுக்குறாங்க. ஆனா நம்பாச்சு என்ன பண்றோம்னா பேலன்ஸ் பண்றோம். எந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து மிடில் கிளாஸ் மக்களையும் ஏழை மக்களையும் தொந்தரவு செய்யாம அவங்களுக்கு நன்மை வழங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து செயல்படுறோம். ஒரு யாரு நடுத்தர மக்களுக்கும் சரி ஏழை மக்களுக்கும் சரி ஒரு துளி தொந்தரவு வரல. ஒரு சராசரி குடும்பத்துல தமிழ்நாட்டுல மாதந்தோறும் 5000 ரூபாய் தமிழ்நாடு அரசுல இருந்து வருது. ஒரு வீட்டுல வந்து பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்லூரி போறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் 2000. அப்புறம் இலவச பேருந்து பயணம் மூலமா இன்னொரு 1500 ரூபாய் மிச்சமாகுது. அது இல்லாம அங்க முதியவர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு 1200 ரூபாய் பிளஸ் அவங்களுக்கு இலவச கட்டணம் அதுல இன்னொரு 500 5200 ரூபாய். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எண்ணற்ற திட்டங்கள் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 30 செகண்ட். நம்மளோட இந்த 3 வருஷம் ஆட்சியை வந்து தமிழ்நாடு 2030ல ஒரு ஆசியா கண்டத்துல ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு திட்டங்களை நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கும். ஏன்னா எதனாலனா ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் தான் ரொம்ப முக்கியம். வளர்ந்த நாடுகளுக்கும் வளராத நாடுகளுக்கும் முக்கியமான விஷயம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல். நீங்க என்ன வேணாலும் முதலீடு கொண்டு வரலாம், என்ன வேணாலும் மினரல்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல்னா அந்த சமுதாயம் வளராது. இங்க இந்தியாவில் என்ன பிரச்சனை, பெண்கள் வந்து அவ்வளோ வேலைக்கு போறது இல்லை. 18%, தமிழ்நாட்டில் 30%. ஆனாலும் பெண்கள் வேலைக்கு போன என்ன பண்ணணும், அவங்களுக்கு கல்லூரிக்கு சேர்க்கணும். அவங்க கல்லூரி சேர்க்கை அதிகரிக்கிறதுக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறோம் கல்லூரியில் சேர்றவங்களுக்கு அரசு பள்ளியிலேருந்து. இதனால பெண்கள் கல்லூரி சேர்க்கை 30%லேருந்து 45% இருக்கு, அதுக்கு மேலேயா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அரசு பள்ளியில் இருக்கவங்க ஒன்றிய அரசோட கல்லூரிகளுக்கு போறது குறைவா இருந்தது. ஐஐடி, எய்ம்ஸ், என்ஐடி அவங்களை அதிகரிக்கிறதுக்காக 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில நிறைய பட்டியல் அவங்களுக்கு வந்து நம்ம இது வந்து இதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு 5-6 வருஷம் கழிச்சு தான் தெரியும்ன்றீங்க. ஒரு சிறந்த ஆட்சின்னு சொல்றீங்க. ஓகே சார், இந்த நீட் இருக்குல்ல 2016ல நீட் வந்து அதிமுக ஆட்சி கூட்டணியில் இருக்காங்க பாஜகவோட. அப்ப இவங்க வெளியேறிந்தா 17ல வெளியேறிந்தா அந்த சட்டமே வந்திருக்காது. நீட் சட்டமே இந்தியால வந்திருக்காது. இவங்க வந்து தவறுங்க. கூட்டணியில அவங்க கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியில கிடையாது. அவங்க எதிர்த்து ஓட்டு போடல. அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, எதிர்த்து ஓட்டு போடல. எதிர்த்து ஓட்டு போடல விஷயத்துல கூட அதே மாதிரி விஷயம் மேகதா விஷயம் சொல்லி ஆகணும். டிபிஆர் ப்ரிப்பரேஷன் வந்து அதிமுகவும் பாஜக ஒன்னா இருக்கும் போது அங்க பாஜக ஆட்சி கர்நாடகா நடக்கும் போதுதான் டிபிஆரே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆணையத்தில் அதுக்கு பர்மிஷன் வழங்கப்பட்டது. அது காசு ஒதுக்கீடும் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும் போதுதான் பாஜக ஆள்ற கர்நாடகாவில் வந்து அப்ப பாஜக கர்நாடகாவில் வந்து மேகதா அது காசு ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுநர் இருக்காருல்ல, ஆளுநர் அதிமுக நேரத்துல இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாரு தமிழ்நாடு முழுசும். அப்ப நம்ம தலைவர் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் சொல்றாரு இது வந்து தப்பு. இப்ப ஆளுநர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் போது ஆளுநர் பண்றது கரெக்ட்ங்கறாங்க அதிமுக. அதான் நிலைப்பாடு. அவங்க மாநில செயல்பாடு வீசினாங்க. தருமபுரம் ஆதீனத்துக்கு போகிற போது அவங்க எங்க வீசினாங்க? அவங்க தான் கூட்டணி கட்சி தானே. கூட்டணி கட்சியில சில அமைப்புகள் வீசினாங்க. சரி, ஓகே. கேஸ் நடத்தியா கமிஷன் வாங்கி கொடுத்தாச்சா? வர ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு திமுக அரசு இருக்கு. சார், நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு நான் என்னோட கருத்துக்களை சொல்லிடுறேன். எல்லாமே ரிபர்ட் பண்ண முடியும், எல்லாருக்குமே என்னால எதிர்கருத்து சொல்ல முடியும். ஆனா நேரம் இல்ல. நான் ஒரு சில சொல்றேன். முதல்ல பிஜேபியோட ஹிப்போக்ரசி எக்ஸ்போஸ் பண்ணுவோம். சரிங்களா? அஜித் பவார் என்பவர் 30,000 பேசும்போது குறுக்கிடல சார். 3 ஆண்டு சாதனை சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. பிஜேபி ஹிப்போக்ரசி இல்லங்க, நீங்க பேசும்போது குறுக்கிடல. அப்ப நான் குறுக்கிடல. நான் சொல்லலங்க, நீங்க இத பேசுங்க. நான் இப்ப பேசுறது ஒண்ணு இல்லன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க போய் சொல்லிட்டு போயிட முடியாதுங்க. அவ்வளவுதாங்க பேச முடியும். பேசிட்டு நான் இத பத்தி பேசுறேன். இப்ப முதல்ல அஜித் பவார் என்பவர் 30,000 கோடி ஊழல் செஞ்சாருன்னு போபால்ல பிரதம மந்திரி பேசுறாரு. அவர் பேசி அந்த பேச்சு 70,000 கோடி அந்த பேச்சு வந்து காத்துல ஓயறதுக்குள்ளார அஜித் பவார கட்சியை உடைக்க சொல்லி அவரை பாஜக நிதியமைச்சராக்கி ஆட்சி அமைக்கிறாங்க. அதான் ஹிப்போக்ரசி. ரெண்டாவது, மாட்டு இறைச்சி சாப்பிட்டாரு அப்படின்னு சந்தேகப்பட்டு பிஜேபி சார்ந்தவங்களோ அது நண்பர்களோ அவங்க வந்து ஒருத்தரை கொலை செய்யறாங்க. அவர்கிட்ட அது மாட்டிருச்சு இல்லைன்னு தெரிஞ்சு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் கொலை செய்யறாங்க. அதை வச்சு அங்க ஒரு வன்முறையை உருவாக்குறாங்க. ஆனா அதுவே பாஜகவோட முதலமைச்சர் கோவால மாட்டு இறைச்சி சாப்பிடுற திருவிழாவில் கலந்து கொள்றார். அப்படின்னா கோவால வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம், ஆனா யூபியில சாப்பிடக்கூடாது. ஸோ அப்படின்னா அங்கே ஒரு ஹிந்துசம் இங்கே ஒரு ஹிந்துசம். அதான் ஹிப்போக்ரசி. மூணாவது வாரம் ட்ரக்ஸுக்கு வருவோம். ட்ரக்ஸ் ப்ரிவலன்ஸ் நம்ம வந்து டேட்டாவே இருக்குது. ஒன்றிய அரசோட டேட்டா, நேஷனல் நர்கோட்டிக் பியூரோட டேட்டா. அதில் ஹை ப்ரிவலன்ஸ் ஸ்டேட் எது தெரியுமா? இந்தியாவிலேயே ட்ரக்ஸுக்கு ஓபியமாக இருக்கட்டும், இல்லை ஹெரோயினாக இருக்கட்டும், கொக்கைனாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ். அதில் 2வது. அப்புறம் கோவா வருது, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் வருது. எல்லாமே பாஜக ஆள்ற மாநிலங்கள் தான் முக்காவாசி. டாப் 10ல தமிழ்நாடே இல்லை. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் ட்ரக்ஸ் வரும்னா எங்கேருந்து தெரியுமா வரும்? ஒன்று மணிப்பூர்லேருந்து வரும், வியா மயன்மார்.
இன்னொன்னு குஜராத் போர்ட்ல இருந்து வரும். சரியா? இது ரெண்டுமே ஆள்ற மாநிலம் எது? பாஜக போர்ட்ல சாரி குஜராத்தோட அதானி போர்ட்ல ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ட்ரக்ஸ் வந்து கிட்ட பலாயிரம் கோடி மதிப்பான ட்ரக்ஸ். அது எங்க போச்சுன்னே தெரியல. அதே வந்து இப்ப இன்னொரு ஊடக நண்பர் இருக்காரு பாருங்க, சத்தியம் தொலைக்காட்சியில அரவிந்த் ஆஷன், அதை வச்சு ஒரு பிஏல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எங்க போச்சுன்னு இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் நான் வரேன். சரிங்களா? இதெல்லாம் பேசியாச்சா? நீட்டுக்கு வந்து நான் தெளிவா விளக்கம் சொல்றேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீட்டை பாஸ் பண்ண நிறைய பேசிட்டோம் நம்ம. இல்ல அதுல நம்ம நிறைய அது உங்களுக்கு டிராபேக்கா போய் முடியும். ஒண்ணு இல்ல அந்த ஒற்றை கையெழுத்து எங்க போட முடியல. நாங்க அதான் சார் அந்த ரகசியம் அது உங்களுக்கு டிராபேக்கா தான போய் முடியும். ஒரே ஒரு விஷயம் அந்த ரகசியத்தை சொல்ல சொல்லுங்க. இந்த ஒற்றை கையெழுத்து அந்த ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா போதும். 4 வருஷம் ஆயி போச்சு தம்பி. இருங்க 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லாதது. ஏன்னா 2006ல கலைஞர் ஆட்சி வந்த உடனே சொல்லி முடிக்கணும். 2006ல கலைஞர் ஆட்சி வந்த உடனே மருத்துவத்துக்கான நுழைவுத் தேர்வை எடுத்தோம். எப்படின்னா ஒரு கமிட்டியை போட்டோம். இதே மாதிரி அந்த கமிட்டியை போட்டு ஆளுநருக்கு அமிச்சோம். ஆளுநர் உடனே ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. ஜனாதிபதி உடனே கையெழுத்து போட்டாங்க. இங்க என்ன பண்ணோம்? கமிட்டியை போட்டோமா, ஆளுநருக்கு அமிச்சோமா. ஆளுநர் 1.5 வருஷம் பில் உட்கார்ந்திருக்காரு. அது ஜனநாயகமா? கிடையாது. அதுக்கப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்புறோம். ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்புறாரு. ஜனாதிபதி 1.5 வருஷம் உட்கார்ந்திருக்காங்க. அது ஜனநாயகமா? இது ஜனநாயக சீர்கேடு. நாட்டுல ஜனநாயகம் நடக்கலாம். நம்ம எப்படி சட்டத்தை ஏற்ற முடியும்? அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைவா முடிச்சிருங்க. சரிங்களா? இதெல்லாம் பாஜக என்ன அதே மாதிரி பாஜக வாக்குறுதி சொன்னார்ல, விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பாக்குவோம். இல்ல 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 நம்ம 3 ஆண்டு ஆட்சிக்கு நிறைவு கருத்து நான் கேக்குறேன். ஒண்ணு இல்லன்றதா ஒத்துக்குறாரு. டைவர்ட் ஆகி போறாரு தெரியலையா? இல்ல இல்ல 3 ஆண்டு ஆட்சியில ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூ சொல்றது ஒண்ணு 26 கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி சார் பேசுறது? அவர் பேசும்போது அமைதியா இருந்தாங்க. ஏன் பதட்டம் ஆவறாங்க? ஏன்னா பதட்டம்னா எல்லாமே புரியுது. பாஜக மோதியில ஆரம்பிச்சு அண்ணாமலையில ஆரம்பிச்சு தொடர்பாளர்கள் எல்லாத்துக்குமே என்னன்னா என்ன வேணாலும் போய் பேசலாம். யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. சில நிறைவேற்றாத வாக்குறுதிகள் மீது ஒரு மிக்ஸ்ட் ஒரு மனநிலையில இருக்கு. மக்களுக்கு ஒரு அதிருப்தி அதிகமாயிட்டு இருக்கு. நாளுக்கு நாளுங்கிற ஒரு பார்வை வருதுல. பிரியன் கூட அந்த கருத்தை சொல்றாரு. அதுக்கு என்ன சுருக்கமா எங்க ஆட்சியோட சாதனைகளை சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. நான் பேசிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆட்சியோட சாதனைகள். ஆனா இந்த ஆட்சியோட சாதனைகள் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு வந்து ஆசியால முதல் எடுத்துக்கொண்டோம். இப்பயே வந்து இந்தியாவில முதன்மை மாநிலமா இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல்ல வளர்ந்த நாடு நார்வே, ஸ்வீடன், அந்த மாதிரி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு எடுத்துட்டு போறோம். பெண்கள் முன்னேற்றம், அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டத்துல கீழ இருக்க பட்டியல மக்களோட முன்னேற்றம், அந்த மாதிரி விஷயங்கள். திராவிட மாடல் ஒருத்தர் கிண்டல் பண்ணார். ஆனா தலைவர் கிளியரா சொல்ற திராவிட மாடல்னா என்னன்னா இட்ஸ் an economic model, it's not an anthropological model. It makes sure that everyone can grow. Inclusive model. யாரும் விட்டு போயிட கூடாது, ஒருத்தரும் விட்டு போயிட கூடாது. அதனால தான் வந்து நாம 3ஆம் பாலினத்திற்கும் கல்வி இலவசமா கொடுத்து அவங்க முன்னேற்றத்துக்கு நாம யோசிக்கணும். கோவிலை பத்தி சொன்னார்ல, குஜராத்ல வந்து 3000 கோடியான கோவில் நிலங்களை வந்து குஜராத் அரசே பிரைவேட் டெவலப்பர்ஸ் கொடுத்துட்டதா சொல்லி கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டது யார் தெரியுமா? இவங்க RSS அஃபிலியேட் ஆர்கனைசேஷன் VHP. ஹைகோர்ட்டும் அது தவறுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க 4000 கோடிக்கு கோவில் நிலத்தை மீட்டிருக்கும். அது மட்டும் கிடையாது, அனைத்து ஜாதியினர்களும் தமிழ்நாட்டில் அர்ச்சகரால நம்ம தலைவர் கொண்டு வந்தது. அது எங்களோட சாதனை. இது பிஜேபி எந்த மாநிலத்தை கொண்டு வந்தாங்களா? நன்றி. நேரம் கிடக்குறோம். ஒரே கேள்வி சார். குஜராத்ல பிரதமர் பாஜக 30 வருஷத்துக்கு மேல 25 வருஷத்துக்கு மேல ஆள்றாங்க. இங்க இப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து 15 வருஷத்துக்கு மேல சீஃப் மினிஸ்டர் இருந்தார். ஒரு குறியீடு தமிழ்நாட்டோட குஜராத் நல்லா செய்தா அப்படின்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. ஒரு குறியீடு ஒரு குறியீடு சொல்லுங்க. குஜராத் தமிழ்நாடு நல்லா பண்ணுது. 30 வருஷம் முன்னேறி இருக்கு. திமுக வந்தனால முன்னேறிச்சு சொல்லுங்க.